ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மேத்தி சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிறேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சு நல்லா பொடிச்சு கையை வச்சு க்ரஷ் பண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா அது உடஞ்சி வரும். அந்த வாசனை வெளியே போகாமல் இருக்கும். அதுக்கு வேண்டி இந்த மாதிரி கை வச்சு பண்ணால் அந்த வாசனை அப்படியே இருக்கும். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி அந்த மாவுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரையை இந்த மாதிரி கழுவி பொடி பொடியாக நறுக்கி அதையும் அதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மாவை அந்த கீரையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் பிசையணும். இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கையில் எடுத்து அந்த மாவு மேலே லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. மாவு ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நான் இதில் தயிர் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதனால் இப்போ அதை சேர்த்துட்றேன். தயிர் விடும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கு வேண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் மாவும் கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன பாலாக எடுத்துகிட்டு சப்பாத்தி போடுற மாதிரி பருத்தி எடுத்துக்கோங்க. இந்த மேத்தி சப்பாத்தி நம்ம நார்மல் சப்பாத்தி மாடல்லே போடும்போது கொஞ்சம் நேரம் கழியும்போது அந்த கீரையெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாகும். அதனால இந்த மாதிரி மடக்கி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி வரும் சப்பாத்தி. இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டியாகவே போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கீரை எல்லாமே அப்படியே இருக்கும். நம்ம அரைச்சி சேர்க்கும்போது மேத்தி கீரைனால அதோட கசப்பு தன்மை இருக்கும். அதனால இது நான் அரைக்காமல் பொடியாக நறுக்கி சேர்த்துட்றேன். இப்போ தோசைக்கல் சூடானோடனே சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். 3/4 பாகம் வெந்த பிறகு நம்ம எடுக்க டைமில் தான் கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே சேர்த்து எடுத்துக்கணும். நான் இதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு எடுக்கிறேன். இப்போ சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.